குடிநீர் தயாரிப்பாளர்கள் வேலைநிறுத்தம் எதிரொலி. சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் கேன் தண்ணீருக்கு தட்டுப்பாடு. சென்னையில் கேன் தண்ணீர் கிடைக்காமல் பொதுமக்கள் அவதி. ஒரு கேன் தண்ணீர் 100 ரூபாய்க்கும் அதிகமாக விற்பனை. போராட்டத்தை தீவிரப்படுத்துகின்றனர் கேன் தண்ணீர் உற்பத்தியாளர்கள். நாளை மறுநாள் முதல் மாநிலம் முழுவதும் வேலை நிறுத்தம் என அறிவிப்பு. மருத்துவ படிப்புகளுக்கான விண்ணப்ப விநியோகம் இன்றுடன் முடிகிறது. 8 நாட்களில் 31,000 விண்ணப்பங்கள் விற்பனை. கிரிக்கெட் சூதாட்ட புகார் தொடர்பாக மேலும் 7 இடைத்தரகர்களை பிடிக்க தீவிரம். தனிப்படை அமைத்து சிபிசிஐடி காவல்துறை நடவடிக்கை. கடலூரில் நாம் தமிழர் கட்சியின் பேரணி பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி மறுப்பு. காவல்துறையினர் பேனர்களை அகற்றியதற்கு எதிர்ப்பு. கர்நாடகாவில் அமைச்சரவை இன்று விரிவாக்கம். 29 பேர் அமைச்சர்களாக பதவியேற்கின்றனர். நிலக்கரி சுரங்க ஒதுக்கீடு ஊழலை விசாரித்து வந்த சிபிஐ உயர் அதிகாரி கைது. 7 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக குற்றச்சாட்டு. ஈராக்கில் மசூதி அருகே இரட்டை குண்டுவெடிப்பு. சன்னி முஸ்லிம்களை குறிவைத்து நடந்த தாக்குதலில் 76 பேர் பலி.